பிருந்தா, அம்மா சொல்லுங்கம்மா. சமையல் பண்ணியாச்சா? பண்ணிட்டேம்மா. சிக்கன் ரைஸும் சிக்கன் சில்லியும் பண்ணியிருக்கேம்மா. வாங்கம்மா நம்ம சாப்பிடலாம். அம்மா கார்த்திக் எங்க? கார்த்திக் வரட்டும், எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்கம்மா. அக்கா, ஏண்டி சாப்பாடு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, கேவலமா இருக்கும். உனக்கு வேணா ஹோட்டல் வாங்கி சாப்பிடு, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆலினி, ஏண்டி அவளை கோவப்படுத்திட்டே இருக்க? இவ்வளவு வருஷமா அவ சாப்பாடு தானே சாப்பிட்ற? இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். அதுக்குள்ள உன் பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. இவருக்கு வரப்போற ஹஸ்பண்ட் ரொம்ப பாவமா, ரொம்பதான் பிக்கப் பண்ணிக்கிறா. மாலினி, வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய பொண்ணு ஆகல. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு, சரியா? நானும் உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். தயவு செய்து கோவப்பட வச்சிடாத. சாரிம்மா, இனிமே நான் உங்களை கோவப்பட வைக்க மாட்டேன். அக்கா சாரிக்கா. பரவாயில்லடி. அம்மா, இன்னைக்கு எங்க அச்சி போலாமா? எங்க போறது? அம்மா, எங்க அச்சி கூட்டிட்டு போமா. வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்க ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. எங்க அச்சி கூட்டிட்டு போமா. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரே ப்ரெஷரா இருக்கும். அதுக்குள்ள நீ எங்க அச்சி கூட்டிட்டு போயிட்டு வாமா இன்னைக்கு, ப்ளீஸ்மா. அக்கா சொல்லுக்கா. ஆமாமா, எங்க அச்சி கூட்டிட்டு போயிட்டு வாமா. சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இதுக்கப்புறம் காலேஜ்ல எக்ஸாம் வரப்போதா. அந்த எக்ஸாமுக்கு நான் தான் கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். இதனால நிறைய ஒர்க் இருக்குமா. இன்னைக்கு எங்க அச்சி கூட்டிட்டு போயிட்டு வா. சரி, எல்லாம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க, எங்க அச்சி போகலாம். ஓகேம்மா. இங்க பாரு, ஒன்னே ஒன்று சொல்ல, உங்க அக்காவை தான் சொன்னேன். உனக்கு இதே ட்ரெஸ்ஸே போதும், நீ ஒன்றும் வேற ட்ரெஸ் போட வேண்டாம். இங்க பாருமா பிருந்தா, வேற ட்ரெஸ் போட்டுட்டு வா, நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம். சரிங்கம்மா. கார்த்திக் இங்க தான் இருக்கான், இப்ப வந்துருவாமா. சரி. அம்மா சொல்லுடி. எப்ப பார்த்தாலும் அப்பாக்கு அவதான் ரொம்ப பிடிக்குமா? ஏமா அப்பாக்கு என்ன மட்டும் பிடிக்க மாட்டேது? நல்லா அடிச்சிடணாமா. என்ன பைத்தியமா உனக்கு? உங்க அப்பாக்கு ஃபர்ஸ்ட் உனதாண்டி ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பாக்கு பிடிச்ச புள்ளையே நீ தான். பெரிய பொண்ணாயிட்டல, அதனாலதான் அப்படி இருக்கு. சீதாவும் பாவல, அவ சின்ன பொண்ணுடி, அதனாலதான் அப்பா அதிகமா பாசம் வைக்கிறாரு. அம்மா. என்னம்மா? அம்மா நீயும் வாமா, நம்ம 3 பேரும் ஒரு போட்டோ எடுக்கலாம். அப்ப நான் எங்கடி போறது? நீ எல்லாம் ஒண்ணு வேணாக்கா. நானும் எங்க அம்மா அப்பா, நீ எல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. நாங்க 3 பேர் மட்டும்தான் போட்டோ எடுப்போம். இதுல நீ வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான்ப்பா. அப்ப நான் போட்டோக்கே வர மாட்டேன். அம்மா வாமா. சீதா, அப்பா. இங்க பாருமா சீதா, அக்காவும் நம்ம கூட இருக்கணும். இங்க பாரு, அக்கா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அக்கா கூட நல்லா பாசமா இருக்கணும். அப்பா சொன்ன கேப்பல? சரிப்பா, இனிமே அக்கா கூட பாசமா இருக்கேன், ஓகேவா? இதுதான் என்னோட சீதா, என்னோட செல்ல குட்டி சீதா. ஐ லவ் யூ டாடி. ஐ லவ் யூ சீதா. வாவ், இந்த பீச் எவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமாடி, இங்க வந்தாலே நம்ம காமா ஃபீல் பண்ணலாம். ஆமாமா, இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. வீக்லி இங்க வரலாமா? நல்லா வரலாமே. அப்பதான் நீ படிப்புல 100க்கு 100 வாங்குவ இங்க வந்தா. என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, வாரலாம் வர முடியாது, மாசத்துக்கு ஒரு டைம் வேணா இங்க வரலாம். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம்டி. நீ நல்லா படிக்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்குமா. நல்லா படிக்கிற வேலையை பாரு. சரிம்மா. அப்பா சொல்லுமா. 10th நல்லா படிச்சு நீங்க எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? உனக்கு என்ன வேணும்? நீ என்ன கேட்டல, இந்த அப்பா உனக்கு வாங்கி தருவேன். பாருங்க, எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. பாசம் தான் வச்சிங்க, ரொம்ப பாசம் வச்சிட்டீங்கப்பா. இந்த அப்பா போன பாசத்தை பார்க்க முடியல. ஆமாமா, என்னால சுத்தமா பார்க்க முடியல. எப்பவுமே அப்பாக்கு சீதா தானே. சங்கவி, எனக்கு எப்பவும் நீ தான். இப்போ நான் இல்லையாப்பா? அப்படி சொல்லலாமா. என்னோட 2 கண்ணுங்க தான் நீங்க. ஃபர்ஸ்ட் கண்ணு சங்கவி, செகண்ட் கண்ணு சீதா. இப்போ நான் எங்கங்க? ஈஸ்வரி, நீ தான் என் இதயத்துல. என்னங்க? ஆமா ஈஸ்வரி, நீ தான் என்னோட இதயத்துல இருக்க. அம்மா, நீங்க ஆச்சு கிளம்புறேன். ஆண்டி, போன பத்தி இந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பில சத்தியமே இங்க இருக்க முடியல. நல்லா அடி வாங்க போறடி. சரி விடுமா. அம்மா சொல்லுடி. இந்த பக்கம் நான் நடந்துட்டு வரேம்மா. சரிடி. ஆலினி. சொல்லுங்கம்மா. ஆலினி திரும்படி. என்னம்மா சொல்லுங்க. நான் திரும்பல. ஆலினி. ஆலினி, ஏண்டி அழுகுற? அங்க பாத்தியா? அங்க என்னடி இருக்கு? அங்க பாரு, ஒரு அப்பாவும் பொண்ணு எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு. அதுக்கு என்னடி? ஏமா தெரியாத மாதிரி கேக்குற? அதுக்கு என்னடினா, அம்மா எனக்கு அப்பா வேணுமா. அப்பா கூட எப்படிலாம் இருந்திருக்க, எனக்கு அப்பா வேணுமா. மாலினி, இந்த அம்மா இருக்கேன்ல, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருடி. திருப்பி அவர்லாம் வரமாட்டாரு. ஆனா எனக்கு அப்பாவை பார்க்கணுமா. அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்பா கூட இருக்கணும். எனக்கு அப்பா வேணுமா. இங்க பாரு, இந்த அம்மா மேல சாஞ்சுக்கோ, எல்லா கவலையும் போயிரும். சரிம்மா. அம்மா இங்க பாரு, கவலைப்படாத. நான் தான் உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமே இருக்க போறேன். நீ அழுக கூடாது. நீ அழுகனா அம்மாவுக்கும் கஷ்டமா இருக்கு. எனக்காக அழுகாத.
இருக்கணும். சங்கவி கொஞ்சம் நில்லுடி. தமிழ் செல்வி பாடி இவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமாடி, நீ ஞாபகம் இருக்கா? அது எப்படிடி நான் அதுக்குள்ள மறந்துடுவேனா? வீட்டுல ஒரு மாசம் தானே இருந்தோம், அதுக்குள்ள உன்னை மறந்துடுவேனா? நீ தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஞாபகம் இருந்தா சரிதான். அம்மா என்ன ஸ்கூல் சேர்ந்து இருக்க? என்னடி சாரி எல்லாம் கட்டிட்டு வர? படிக்கிறது 11th, சாரி எல்லாம் கேக்குதோ? ஏன்டி சாரி கட்டக்கூடாதா? அப்படிலாம் உனக்கு அழகாதான் இருக்கு. உனக்கு என்ன கைன வயசு வரலையே, அதுக்குள்ள ஏன் சாரி கட்டுறேன்னு கேட்டேன். கொஞ்சம் மாடர்னா போட வேண்டியதானே? அப்படி போடலன்னா சுடிதார் அந்த மாதிரி போடு. சாரி தான் கட்டுவியோ? அப்படிலாம் இல்லடி, சும்மா கட்டுனேன். இந்த ஸ்கூலு அது எனக்கே தெரியலடி. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு. உனக்கும் தானே? அம்மாடி திருப்பி அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போகணும். அது நினைச்சாலும் எரிச்சலா இருக்குப்பா. அம்மாடி இப்ப நீ இப்படிதான் சொல்லுவ, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகுல, அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ ஸ்கூல் லைஃப் தானே. இங்க பாருடி, ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட்டி. நாளைக்கு வர ஸ்கூலோடி கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. புது ஸ்கூலு, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீயும் இந்த ஸ்கூல்ல நானும் அங்கே ஜாயின் பண்ணிருப்பேன். உன் ஸ்கூல் பேர் என்ன? நீ சொன்ன மாதிரி அது எனக்கே தெரியலடி. எங்க அப்பா தான் போய் அட்மிஷன் போயிட்டு வந்தாரு. இந்த ஸ்கூல்னு ஒண்ணுமே தெரியல. போனாதான் தெரியும். எனக்கும் தாண்டி நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் எப்படி இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆமாடி. சரி பார்க்கலாம், நீ எந்த ஸ்கூலுன்னு பார்க்கலாம். எந்த ஸ்கூல் படிக்கணும்னு எனக்கே தெரியல. சரி பாக்குறேன். ஆமா, நீ யார் கூட வந்த? எங்க அப்பா கூட தான் வந்தேன். உங்க அப்பா எங்கடி? ஒரு அங்க இருக்காருடி. சரி நம்ம சும்மா வாக்கிங் போலாம் அப்படின்னு வந்தேன். நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேன். பார்த்தே 1 மாசம் ஆச்சுல. ஆமாடி. நீ சங்கவி அங்க பாருடி. ஆண்டி அங்க பாரு. யாருடி அவன்? இவனை தெரியலையே உனக்கு? தெரியலையேடி. சாரதா கம்பெனி தெரியுமா? தெரியும். சாரதா கம்பெனியோட எம்டி சாரதா, அவங்களுடைய பையன் பேரு கார்த்திக். அவன் எப்படி இருந்தா எனக்கு என்னடி? இதுக்கு நீ இப்ப அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற? அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? இல்லடி சொன்னேன். சரி சரி. டேய் மச்சான், இங்க வாடா. ஏன்டா மச்சான் எதுக்குடா கூப்பிட்ட? டேய் சும்மா தான்டா கூப்பிட்டேன். நாளைக்கு நம்மளுக்கு வர ஸ்கூல் இல்ல, அதை ஏன்டா சொல்ற? இது நினைச்சாலே காண்ட் ஆகுதுடா. இப்ப எதுக்குடா நீ ஸ்கூல் பத்திலாம் பேசிட்டு இருக்க? அது நாளைக்கு போகும்போது பாக்கலாம். டேய் அது இல்லடா, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுடா நாளைக்கு. அதுவும் புது ஸ்கூலு. பழைய ஸ்கூல் இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப வேற புது ஸ்கூலு. இது நினைச்சாதான் கொஞ்சம் காண்டா இருக்கு. புது ஸ்கூலு, புது மிஸ்ஸுங்க எல்லாம் வருவாங்க. ஆமாடா மச்சான், அது உண்மைதான். சரி வாடா நம்ம போலாம். உனக்காக உங்க அம்மா வெயிட் பண்ணுவாங்க. ஆமாடா போலாம். அம்மா உங்க அக்கா எங்க? அக்கா என்னமோ வாங்க போனாங்கடா. எங்க அக்காவுக்கு சுண்டல்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த பீச் சுண்டல்னா வந்துச்சுன்னா அவ்வளோதான், அதுக்காக ஓடி போயிருவாங்க. டேய் என்னடா சொல்ற? அவ்வளோ பெரிய பணக்காரன் இப்படி சொல்ற? என்னதான் பணக்காரன் இருந்தாலும் சந்தோஷம் இருக்காடா? பணத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. எனக்கு அப்பாவே இல்ல. ஆமா, அது உனக்கு தெரியும். கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம்டா. ஆனா அப்பா சொல்ல நான் எங்கடா போவேன்? நான் யாரடா போய் அப்பான்னு சொல்லுவேன்? சொல்லுடா. எவ்வளோ பணம் வேணா இருக்கலாம், ஆனா அந்த அப்பா பாசம் யாரா தர முடியும்? அது யாருனாலையும் தர முடியாது. ஆமாடா மச்சான், நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். அப்பா பாசம் யாருனாலையும் கொடுக்க முடியாது. சரி வா, நாம இப்ப கிளம்பலாம். சரிடா. டேய் உனக்கு அறிவு இருக்குதாடா? கண்ணை எங்க வச்சிருக்க? டேய் உன்னதான் கண்ணை எங்கடா வச்சிருக்க? நான் நின்னுட்டு இருக்கேன், நீ பார்க்காம வந்து இடிச்சிட்டு போற. சங்கவி கத்தாதடி, அவரு பணக்காரரு. இங்க பாருடி, பணக்காரன் தான் எனக்கு என்ன? அவருக்கு தான் அறிவு இருக்கணும். நீ வந்து இடிச்சிட்டு போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் திரும்புங்க. சொல்லுங்க. இப்படி இடிச்சிட்டு போறீங்க, ஒரு சாரி கூட சொல்ல மாட்டீங்களா? சாரிங்க. மச்ச வாட நம்ம கிளம்பலாம். வரேன்டா.